பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலாக கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து கோட் படத்தை ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். ஸோ ரிவ்யூ அப்படின்றத விட அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்றத உங்கள்கிட்ட ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோட் படத்தோட ஸ்டோரி அப்படின்றது வந்து கோலிவுட்லேயே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ நானுமே இந்த படம் பார்க்குற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து வெங்கட் பிரபு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது ஒரு வில்லனுக்கு ஒரு எதிர்பாராமல் ஒரு விஷயம் வந்து நடந்துருது. ஸோ அது அந்த வில்லன் வந்து திரும்பவும் ஹீரோக்கும் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில் வெங்கட் பிரபு ஸ்பெஷலாக என்ன ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த படத்தில் டிஏஜிங் அப்படின்றது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மற்ற படங்களோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் வர கேமியோஸ், ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் வெங்கட் பிரபு இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், இந்த படத்தில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போதும், ஸோ இதில் பாதிக்கிட்டே வந்து 90s ஆக்டர்ஸ் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லீலா, மைக் மோகன், ஸோ இன்னும் இவங்க கூட நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வெங்கட் பிரபு அவருடைய படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்த அந்த ஒரு சில ஆக்டர்ஸ் அப்படியே வந்து இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இதில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் வந்து ஏஐ மூலிமா இந்த படத்தில் கேமியோவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு கேமியோ வந்து நீங்கள் படத்துக்கு போனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்துருவீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே இருக்கிறதுலே ஒரு சூப்பரான சீன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமியோ வந்து சொல்லலாம். ஸோ அந்த கேப்டன் விஜயகாந்த் வர இந்த ஒரு கேமியோ சீன் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் தேட்டரில். ஸோ அந்த கேமியோ வந்து சூப்பராகவே வந்து வந்திருக்கு. நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர இந்த விசில் போடு சாங்காக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வர ஒரு சில ஃபன்னான விஷயங்கள், ஸோ இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டாக என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டிங்கில் வந்து ஒரு எமோஷன் சீன் ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெங்கட் பிரபு வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் தனி படம் மாதிரியும் செகண்ட் ஆஃப் தனி படம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து என்னுடைய செகண்ட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த காந்தி கேரக்டரை வந்து ஃபர்ஸ்ட்டு எங்காக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எங்கான அந்த ஒரு கேரக்டருக்கு அப்புறம் ஓல்டான கேரக்டரை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்தே வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இந்த எங்கான விஜய், ஸோ அந்த போர்ஷன்ஸ் வர்றது வந்து ஒரு தனி ஆஃப் மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த காந்தி விஜயை வந்து ஓல்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து செகண்ட் ஆஃப் கண்டினியூ ஆகிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னுடைய செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ என்னுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தில் மைக் மோகன் தான் மெயின் வில்லன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் மெயின் வில்லனாக வந்து வேற ஒருத்தர் வந்து இருக்கார். ஸோ அந்த படத்தில் போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் தேட்டரில். ஸோ அந்த வில்லனிசத்தை வந்து ரொம்ப பண்ணி வச்சுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் கொஞ்சம் டெரராகவுமே இருக்கும் தேட்டரில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒன்று, இந்த செகண்ட் ஆஃபில் தான் வெங்கட் பிரபு வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை இந்த படத்தில் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதாவது அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அங்கங்கே ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுருக்காரு இந்த படத்தில். ஸோ அதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வந்து செகண்ட் ஆஃப்லேருந்து என்னுடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று, இந்த படத்தில் இருக்கிற இந்த கிளைமேக்ஸை வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர கேமியோஸ் தான். ஸோ அந்த செகண்ட் ஆஃபில் தான் இந்த கேமியோஸ் அப்படின்றது வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து த்ரிஷா வந்து ஒரு சாங்கில் வந்து ஒன்று கேமியோ ஒன்று வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கில்லி படத்தில் வர அந்த அப்படி போடு சாங்கு, ஸோ அந்த ஒரு சாங்கில் வர ஒரு டான்ஸாக அப்படியே இந்த படத்தில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து சேப்பாக்கில் நடக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ சேப்பாக் அப்படின்னும் போது சிஎஸ்கே விஎஸ் எம்ஐ மேட்ச் நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அப்படின்னும் போது யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ தோனி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படத்துக்கு போனீங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் கண்டிப்பாக தோனியை பார்க்கலாம். ஸோ தோனியை மட்டும் இல்லை, சிஎஸ்கே பிளேயர்ஸுமே இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு கேமியோ ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதை வந்து சொல்லிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து டீம் இனிமேல் வந்து அஃபிஷியலாக இதை அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக போய் படத்தில் இந்த ஒரு கேமியோவை போயிட்டு பாருங்கள். ஸோ உண்மையிலே இந்த படத்தில் வர கேமியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஏஜிங் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ டிஏஜிங் ஒரு பெரிய ப்ளஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக தளபதி விஜய். ஸோ அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ உண்மையிலேயே அந்த படத்தில் எனக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காந்தி கேரக்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி, செகண்ட் ஆஃபுமே சரி, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தளபதி விஜய் வந்து இந்த படத்தை செம்மையான ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் கடைசியாக வந்து ஒரு பெரிய எமோஷன் சீன் வந்து வரும். ஸோ அதில் வந்து உண்மையிலே வேறு லெவலில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த காந்தி கேரக்டர் வந்து ஒரு ஜாலியான கேரக்டர் மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சைலண்ட்டான கேரக்டர் மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ அடுத்து இந்த படத்தில் இருக்கிற இந்த காந்தி விஜயும் ஜீவன், ஸோ அந்த ஒரு டிஏஜிங் லுக்கில் இருக்கிற அந்த விஜய், ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுற அந்த ஒரு சீன் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் வர அந்த பைக் சேசிங் சீனாக இருக்கட்டும், கார் சேசிங் சீன், ஸோ இதெல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். இந்த படத்தில் வர அந்த மாஸ்கோ சீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து. பட் ஆனால் அந்த படத்தில் ஒரே ஒரு இந்த பைக் சேசிங் சீன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த மேஸ்கோவில் அவங்க வேறு எதுவும் சீன்ஸ் அப்படின்றது வந்து ஷூட் பண்ணல போல். முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கிற இந்த டிஏஜிங், ஸோ இது வந்து உண்மையிலே இந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகியிருக்கு. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து லைட்டாக அது டிஏஜிங் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாக பார்க்கும்போது இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு எங்கான விஜய் வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும். ஸோ இவன் வந்து சாங்கில் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நீங்கள் அது தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ விசில் போர்டுக்கு வந்து ஒரு நியூ வெர்ஷன் சாங்கை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சாங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து வர ஸ்பார்க் சாங்காக இருக்கட்டும், சின்ன சின்ன கண்கள் சாங், நெக்ஸ்ட்டு மட்டன்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ இந்த ஒரு சாங் எல்லாமே தேட்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாங்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா பிஜிஎம்ல உண்மையிலே வேறு லெவலில் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இந்த ஒரு படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது இந்த படத்தில் நாளைய திருப்பு படத்தில் வர விஜயோட லுக்கை ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு எங்கான விஜய் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்பவே சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ட்ரெய்லர் கட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சீனில் வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும் அந்த ஃபேஸ். பட் ஆனால் அதை ஃபுல் சீனாக பார்க்கும்போது அது அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னுமே கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த மாதிரி தான் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் அப்படின்றது ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்று இந்த படத்தில் ஒரு சாங்கை ப்ளேஸ் பண்ண அந்த இடம் வந்து சரியில்லை. ஸோ அந்த படத்தில் இருக்கிற அந்த ஸ்பார்க் சாங்கை வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு சீனில் வந்து என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ அங்கே இந்த சாங் எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அந்த சாங்கை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வச்சுருந்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி இருந்தது. அதாவது ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கோட் டீம் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயே இதில் ஒரு சில ஸ்பாய்லர்ஸும் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தை மேலே அதிகமாக ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் படம் போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதிகமாக ஹைப் பண்ணாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் படத்துக்கு போயிட்டு ஸோ அது வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவுமே இந்த ஒரு படத்தில் ஒரு நெகட்டிவ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் டைம் வந்து ஒரு 3 மணி நேரம் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். சொல்லப்போனால் இந்த தேட்டரில் போயிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வர கேமியோஸ் அப்படின்றது கண்டிப்பாக கடைசி இந்த கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கோட் படத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு படம் பிடிச்சிருந்ததா என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.